இந்த பொண்ணு தூங்கி எந்திரிச்சதா அவன் ஃபேஸ பாக்குறா. பார்த்தா அவன் முகத்துல ஏதோ அலர்ஜி மாதிரி இருக்கிறத பார்த்து பயந்து போய் கத்த ஆரம்பிச்சறா. அவ அப்பாவும் வந்து சாதாரணமான அலர்ஜி தான்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாரு. டாக்டரும் செக் பண்ணிட்டு அந்த பொண்ணை வெளியே அனுப்பிட்டு அவ அப்பா கிட்ட இது ரேரான ஸ்கிரீன் ப்ராப்ளம், இதை கம்ப்ளீட்டா குணப்படுத்த ரொம்ப கஷ்டம், இப்போதைக்கு நான் கொடுக்குற மெடிசன் எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. அவ அப்பா பொண்ணுக்கு தெரிஞ்சா மனசே விட்டுருவான்னு சாதாரணமான அலர்ஜி தாமான்னு பொய் சொல்லிடுறாரு. காலேஜுக்கு போனா அவ ஃப்ரெண்ட்ஸ் அவ ஃபேஸை பார்த்து பயப்படுறாங்க. இவ்வளோ சாதாரணமான அலர்ஜி தான்னு சொல்றான். ஆனா நாள் ஆக ஆக அது அவ ஃபேஸ் ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சிருது. இதெல்லாம் பார்க்குற சத்யா ஃப்ரெண்ட்ஸும் நமக்கு பரவிடுமோன்னு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சத்யா தொட்ட டம்ளர் கூட அவ ஃப்ரெண்டு எடுக்க மாட்டான். சத்யாவை ஒரு பையன் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பான். அவனும் உன்னோட முகரையை பார்க்கவே சகிக்கல, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு மறுநாளே வேற ஒரு பொண்ணா டேட் பண்ணிட்டு இருக்கான். இவளோட முகத்தை பார்த்து அவ ஃப்ரெண்டே வாமிட் பண்ணிட நம்மள எல்லாரும் ஒதுக்குறாங்களேன்னு கஷ்டத்தை தாங்கிக்க முடியாம சத்யா தூக்கு மாட்டிக்கலான்னு போறா. கரெக்டா அவ அப்போ வந்து காப்பாத்திடுறாரு. மனசொடைஞ்சு போன சத்யா ஒன்னு நான் உயிரோட இருக்கணும் இல்லைன்னா சாகணும், அப்படி இல்லைன்னா என்னோட ஃபேஸை கேலி கிண்டல் பண்ணவங்களாம் நான் கொல்லணும்னு மனநிலை சரியில்லாத மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடறா. அவரும் பொண்ணு மேல இருக்கிற பாசத்துல நீ சொல்ற மாதிரி பண்றமான்னு அவ க்ளோஸ் ஃப்ரெண்டான சோனியாவே கடத்திட்டு வந்துடுறாரு. என்னோட ஃபேஸியாடி நீ அருவருப்பா பார்த்து நீ சோனியா முகத்தையே அடிச்சு உடைச்சு கொடூரமா கொலை பண்ணிட்டு அப்புறமா தான் நிம்மதியா சாப்பிடவே ஆரம்பிக்கிறா.